ஹலோ பிரதர், சித்திரவதை பிறப்புகள். பரதன் நோட்டப்பட்டியில் கலைக்கு கொண்டு வருகிறார் தம்பி விது அவர்கள் முதலாம் இடத்தை தட்டி கொள்ள போகிறார். கண்ணாடி பொம்மை என்ன விலை? வழியில இருந்து வாங்கணும், அப்படி நீட்டா இருக்கிறேன். உள்ள காட்டுங்க, அப்படி லுங்கி வந்து அண்ணமா கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும். வாங்கண்ணா அண்ணா அண்ணா இங்க வாண்ணா. புது கலெக்ஷன் அண்ணா அண்ணா இது நேற்று தான் வந்தேன் டெல்லியில இருந்து. இங்க வாங்க. நாங்க வந்து மும்பைல இருந்து வந்தவங்க இருக்கு, கல்கத்தா ஆஸ்திரேலியாவும் இருக்கு. ஒரு உடுப்பு பெரிய சொல்றேன். நேற்று வந்து உடுப்பு எடுத்து போனேன். ரெண்டு மெட்டீரியல், மேல ஒரு மெட்டீரியல், கீழே ஒரு மெட்டீரியல். சரியா? வெயிலுக்கு ஏற்றதா இருக்கும். தம்பி இப்படி போவோம். அதுல ஜீன்ஸ் இருக்குண்ணா. ஜீன்ஸ் சரியா? கொண்டு தெரியும். மக்களுக்கு அழிவு, எங்களுக்கு பொழிவு. தாயே என்ன இருந்தா போடுங்கம்மா. பட்டி பணம் பூயா பறக்குன்றதுதான். என்ன பட்டி பணம் பூயா பறக்கும் கொடியதாலே. நான் தேவா அவருங்க தம்பி எப்படி இப்போ வரிக்கிறது பண்ணி சொல்ல வரா. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ச்சி தமிழா. நான் உங்க ஆர்ச்சி பிரகலாதனன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்க போக போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ் சிங்கள புத்தாண்டு. ஸோ வந்து அதுக்காக வேண்டி உடுப்புகள்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு. இனி குடும்ப படியணியில் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மளிகை சாமான் நம்ம மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கேன். அதாவது என்னன்னா இப்போ தமிழர்களோட ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தா அந்த உடுப்பு எடுக்க போறதுல இருந்து அது கிட்டத்தட்ட எத்தனை நாளைக்கு வந்து ஆரம்பிச்சிடுவோம் எல்லாமே. அது கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 8, 10 நாளைக்கு முதல்ல வந்து ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். இப்ப நாளைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவா? வருடப்பிறப்பு. அவ வித்தியாசம் எங்களோட சேர்ந்தது வந்து எல்லாரும் வித்தியாசம் பேசுறாரு. இப்ப நம்ம போறோமே தைத்திருந்தான் சொல்லுவாங்க. நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை எல்லாம் புத்தாண்டு. தமிழர் திருநாள் தை திருநாள் சொல்லுவாங்க. தை திருநாள்ல தான் நம்மளுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? உண்மையில வந்து சித்திரை என்னதுக்காக செய்யறது எங்களுக்கு தெரியல. ஆனா சந்தோஷம். இப்ப எங்க போறோம்னு சொல்லி சொன்னா உடுப்படுக்க போறோம். காருக்குள்ள இருக்கிறது நானு, திவா, பின்னால நம்மட இப்ப புது எடிட்டர் டசாலிகான், அதுக்கு அடுத்ததா வந்து தம்பி அபிது, இன்னொரு ஆள் வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து தேவை. நம்மளோட என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வந்து அவர் தான். அவர் இல்லாம காமெடி ஜோக் எதுவுமே வந்து இல்ல. இப்ப அவர்கிட்ட வீட்டை தான் போறோம் அவர் ஏத்துறதுக்காக. இன்னும் நித்திர வரான்டா. கிட்டத்தட்ட 10, 11 மணி ஆகி இன்னும் நித்திர வரான். இதுதான் போய் என்ன பிரச்சனை, அவன்கிட்ட வேலை வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் டயர்டான வேலை. எப்ப பார்த்தாலும் ஓடணும். அது எங்க ஓடணும் சொன்னா போன்ல ஓடணும். போன்ல இருந்துட்டு விடிய வந்து முழக்குவான். ஹீரோ தம்பி கொஞ்சம் முண்டு அப்படி மாட்டோம். வந்து தனுசுட பெரிய மாட மகன் இப்ப லீவ்ல வந்திருக்கிறாரு வந்து நாட்டுக்கு. வெக்கேஷன் வந்திருக்கிறார். நாங்கள் தான் சுத்தி காட்டுறோம். ஓகே, இப்ப நம்ம அப்படி வந்து டிராவல் பண்ணிட்டு ஆலயம் போய் ஒளிப்பு எடுத்துட்டு போய் நம்ம தான் போய் எழுப்பணும். வேண்டாம், போன் பண்ணும்போது வந்து நித்திரக்கல்ல. அதாவது இப்ப இன்றைய நாள் எப்படி இருக்குன்றத காட்டப்படும். வந்து உண்மையிலே நிறைய கிரௌட்டா இருக்கும். நிறைய பேர் வருவாங்க அந்த உடுப்படுக்கிறது வந்து இன்னைக்கு வந்து பரபரப்பா ஓடிக்கொண்டிருப்பாங்க. இப்ப இன்றைக்கெல்லாம் வந்து லீவு விட்டுட்டாங்க. இங்க வந்து அரசாங்க லீவு எல்லாருக்குமே. வந்து நாளைக்கு சித்திரை வருடப்புறம் பண்றதால வந்து இன்றைக்கு வந்து எல்லாரும் உடுப்படுத்திருப்பாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம மார்க்கெட்ல சுத்தி தெரியும் நிறைய பேர் உங்களை போல. அந்த பண்ண தான் காட்ட போறோம். அதுக்கு தானே உண்மையில போறேன். உடுப்பெல்லாம் எடுக்க இல்லை இன்னும் சொல்ல மாட்டோம். நிறைய பேர் வருவாங்களா, அதுக்கு தான் அவங்க போறாங்களா? குருட்டுக்கு சரி என்ன சொன்னா உண்மையில இன்னைக்கு நைட்டுக்கே வந்துட்டு வருடப்பிறப்பு வந்து பிறக்குது. ஆனா நாளைக்கு தான் வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க பகல் டைம்ன்றதுனால. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல புதுசா பாக்குறவங்களா இருந்தா முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சொன்னா அவன் வந்து கொஞ்சம் பிஸியான ஆள். நாங்க தான் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றோம். என்னடா கும்பகர்ணனும் தோத்து போயிடுவான். அவ்வளோ நித்திராள் அப்படி இல்லை. அவன் நைட் டியூட்டி வேலை, செக்யூரிட்டி வேலை முடிய நீ நித்திர போகணும்.
கைருவான் சார் சார் கைருவான் சார் கைருவான் சார் கைருவான் சார் சார் சரி இன்னும் ரெடி ஆகணும் சார் கிந்தி பாட்டு இருக்காண்டா ஹலோ கைருவன் சார் நீக்காரா நித்திரியா அவரை நாங்க இன்றைக்கு பாக்குறதுக்கு நேற்று அப்பாயின்மெண்ட் எடுத்தாச்சு வாரீங்களா சார் பட்டியால வாரீங்களா எங்க நிக்கிற சார் ஓ எங்க நிக்கிற சார் வீட்டை அவங்கள கடப்பில் கோன் அடிக்க விளங்க இல்லையா சார் உங்களுக்கு கடப்பள்ளி அன்னைக்கு அப்புறம் சத்தம் கேட்கல கேட்க காதுக்குள்ள ஹெட்செட் கருமாந்திரத்தை கழட்டுங்க சார் ஏசி ஒன் மணி உள்ள நிறுத்திக்கிறான் போல அந்த கதை லோக் பண்ண விளங்க மனிதமா வாங்கடாப்பா என்னடாப்பா உழவனே இருக்கு லிப்டிக் என்ன அடிக்கிறானோ மேக்கப் போடுறான் போல வாங்க தலைவர் வாங்கடப்பா வாங்கடப்பா வெல்கம் வெல்கம் வாங்க அரை மணி தான் அதுல வந்து இருந்த மாலையை போட்டுட்டியும் கோவிக்கோடா அடிச்சுட்டு வரான்டாப்பா சரி நீங்க வாங்க நீங்க முன்னுக்கு இருக்கோம்டாப்பா கேமராமேன் கமராவே இந்த முன்னுக்கு வரும் சரியா ஏறுங்க வாங்க இங்க விட நீட்டா வாரலாம் லுக்கா அது எப்படி வேலை இல்ல என்னத்துக்கு அவாரணும் என்னத்துக்கு அவாரீங்க சும்மா நான் சொன்னேன் அந்த உடுப்பு எடுக்கிறது அவனே போகல ஆக்கெல்லாம் வருவாங்களா அதுக்கு தான் போறான் சரியா இருக்கு என்ன கீரி புள்ளைய முடிச்சு தரமாயிருது கீரி புள்ளைய முதுகுமாயிருது அவன் சித்திரைக்காக முடியல விட்டுருக்காண்டா முடி வெட்டினடாப்பா நேத்து லீவ் ஏறி அதான் முடி வெட்டணுமா கீரி புள்ளை வந்து விட்டோமா கீரி புள்ளை மேல ஓடுமா நீட்டா தெரியுங்கடா தம்பி அப்படியாடா நானும் பெட்ட அப்புறம் காட்டேன் அதுக்கு தான்டா நான் முடி வெட்டல இன்னும் இங்க என்னடா ஜெல் வச்சு இழுக்கும் அப்பதான் இது மாதிரி முள்ள மண்டி மாதிரி மேடா எழுதுட்டேன் தம்பி இப்ப உடுப்படுத்தேடா நான் இன்னும் எடுக்கல இப்ப அண்டே தானே போறோம் இப்ப எடுக்க போறேன் வெங்கடம் எடுக்க போறேன் நீ நானே எடுத்தே ஆகுண்டு அப்ப நாங்க உடுப்பு எடுக்க போறோம் அந்த பிள்ளைகள் வந்து கிஃப்ட் பண்ணுமான்னு அப்படி நான் பண்றது இல்லையா நம்மளோட லவர்ஸ் மாதிரி உங்களோட லவர் பண்ணு நாளைக்கு அது நாளைக்கு நான் சித்திர நாளைக்கு நான் பண்ணும் போலையாடாப்பா கொஞ்சம் பேருக்கு நான் இருக்கிறாப்பா ஏசி ஓட்டும் பேருக்கு தம்பிக்கு ஏசி போட்டு நான் பேருக்கு செட் ஆகுது இல்லை நமக்கு பேருக்கு தம்பி அவன் ஃபுல் ஏசிக்குள்ள வேலை செய்யறோம் ஆள்டா காத்து குறைஞ்ச பேருக்கு சொல்லுவாங்களா காத்து வரும் காத்து வரும் காதை போயிரும் தூக்கிட்டு போவானு வரும் கொஞ்சம் கொஞ்சம் நோமலா தரு இறங்கி பாரு வந்த பக்கம் அந்த பக்கம் பாரு உதச்சி பாரு போனல உதச்சி பாரு என்னதான் தெரியும் நெல் வாரம் காத்து வருது பாருங்க காத்து இப்ப காத்து வந்து கம்பிட்ட ஓடி வந்தா நல்லா காத்து வரும் மூவாடு மருதன் நோட்டப்பட்டியில் கலக்கி கொண்டு வருகிறார் தம்பி பிது அவர்கள் முதலாம் இடத்தை தட்டி கொள்ள போகிறார் என்ன இப்ப காத்து வந்து இப்ப கொஞ்சம் காத்து ஆக்கல் நம்ம அது சிரிச்சு போறாங்க காத்து இருந்தீங்க இப்ப நல்லா காத்து வந்தீங்களா இல்ல ஏசி ஓட்டோனுக்கு காத்து இல்லையாடா பாருங்க ஓடி வந்தா நல்லா காத்து போட்டு ஏசிக்குள்ள இருந்து வழக்கம் இல்லைங்க அது என்னச்சுன்னா அந்த சித்திர புத்தாண்டு விளையாட்டுக்கு தம்பி மரதம் ஓடி பார்க்கணும்னு சொன்னவர் அது வளர்குறாங்க ட்ரைனிங் என்னடா விளையாட்டு அதுக்காக தம்பி இப்ப வளர்குறான் எப்படி இப்ப உங்களோட மரதன் ஓடின அனுபவத்தை சொல்லுங்க அப்படி கொஞ்சம் நோமலா கலைக்கிற மாதிரி கிடையாது கொஞ்சம் ரெண்டு விதமான தண்ணி இருக்கு எங்கள்ட்ட வந்து ஒன்று வந்து கூல் வாட்டர் மற்ற வந்து ஹாட் வாட்டர் எது வேணும் உங்களுக்கு இது வேணும் ஹாட் வேணும் இந்தாங்க ஏய் அவன் கூலுக்கு கொட்டை சொல்லி போட்டான்டா கொட்டை சூடுடா டேய்
18க்கு என்னண்டு தம்பி இங்கிலீஷ்ல சொல்ற இதெல்லாம் போட்டு சொல்லு தம்பி 18க்கு இங்கிலீஷ் என்னண்டு சொல்ற தம்பி இதெல்லாம் போட்டு சாக்கு சொல்லுடா சும்மா இல்ல நீ 18க்கு இங்கிலீஷ் என்னண்டு சொல்லு சிங்களம் சொல்லுங்க சொல்லண்டா 18 சொல்லு நீ பக்கம் சொல்றேன் 18 மறந்து பிடிச்சிட்டாங்க அவனு என்ன நேரத்தோட என்ன உண்டு 11 ஆண்டா அதான் 11 அதான் பண்டு போயிருந்தது சரி அப்ப தண்ணி கேட்டோம் சரி இல்ல அவன் இப்ப இங்கிலீஷ்ல சொல்ல போறான் இப்ப ஒன்று சொல்றான் ஒன்று சொல்லு இங்கிலீஷ்ல 1 2 3 சொல்லு 1 2 3 4 5 6 7 8 9 10 நாங்களே அவ்வளவுதான் சொல்லல அவங்கள 20 வரைக்கும் சொல்லுடாப்பா 11 12 13 14 15 16 17 18 19 20 பிடிச்சதாப்பா இப்ப ரைனிங் கொடுத்துடாப்பா நமக்கு இங்கிலீஷ் தெரியானே அவன் இங்கிலீஷ் தெரியாம இங்கிலீஷ் தெரியாம காட்டியாரு கூட அனுப்ப யோசிச்சு தம்பி தம்பி இங்கிலீஷ் தெரியுமா தம்பி முண்டையர் காத்துல செக் பண்ணி வரல சரி அப்ப நீ தண்ணி கட்டடா என்ன தண்ணி வேணும் உனக்கு எனக்கு இப்ப கூல் வாட்டர் அப்படியே கொட்டு வாட்டர் கேட்டு நீ பேருக்கு நம்ம ஹாட் வாட்டர் அவன் கொட்டா கூலோட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற ஊழல் தான் அவனை கொட்டாண்ட கூட ஜோதிச்சு என்ன சாயாரிக்கு பேர் உண்டு குடிச்சுதான்டா நாங்க வந்து கோல் வாட்டர் கூலானா வெட்டியால கூலா காணல இந்த இப்படி ஃபங்க்ஷன் எதுவும் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா சரி அப்படி இந்த கோழியை பிடிச்சி கொண்டு போய் விற்க தொடங்கிடுவாங்களே ரோட் அனுப்பாங்க அதை பாருங்க வச்சு களைச்ச கோழி இது என்ன கயிறுவன் இறக்குவோம் ஒரு பொட்டியா இருக்காங்க 1000 ரூபாய்க்கு ரெண்டு சொல்லுவாங்களா 1000 ரூபாய்க்கு ரெண்டு அது 1000 அது இதுக்கு முன் கொரோனாவுக்கு முன் அப்ப இதே எவ்வளவு கொரோனாவுக்கு முந்திரை இப்ப இதே எவ்வளவு இப்ப இது 2000 பிப்பாண்டீங்க இல்ல 1,200 1000 பிப்பாண்டீங்க ஒரு 1500 வருவன் ரெண்டுக்கோ ஏலம் போடுறேன் சித்ர ஆஃபர் ஆஃபர்டாப்பா ஆஃபர் ஒண்ணும் தெரியா போட் போடல போற தம்பி கேளுங்கடா ஹலோ பிரதர் சித்திரவத பிறப்புகள் வருட பிறப்புகள் மாதிரி கேளோ நாங்க இப்ப டவுனுக்கு போய் கொண்டிருக்கோம் என்னடா டவுனுக்கு போட்ட களவாஞ்சி டவுன் தான் நம்மளுக்கு கடவுளே கருக்க போறான்டா பாசி பக்கத்தால கண்ணடியோட கந்தரியா பொம்மையோட பொம்மையா போயிட்டு அன்னைக்கு சேல் போடுறேன்றா ஓ பொம்பளடா இந்த கண்ணாடி பொம்மை என்ன விலை ஃப்ரீ 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 ஓடியோ போர் சேல் இந்த போடக்கூடிய மாதிரி உடுப்பு இருந்தா கலடா போடக்கூடிய மாதிரி வீடியோக்கு முன்னுக்கு மட்டும் ஒரு மாதிரி பேசுறீரா நீங்க கொஞ்சம் வெளியில இருந்து வாங்கணும் அப்படி நீட்டா இருக்காங்க அப்படியே கொஞ்சம் உள்ள காட்டுங்க அப்படி லுங்கி வருது எப்பவுமே ஃப்ரீயா இருப்பாரு அவரு முஸ்லிம் ஆகணும் நம்ம செக்ஷன் வந்து முதல் கொண்ட லவ்வருக்கு ஒரு உடுப்பு எடுக்கணும் பிள்ளைக்கு எடுக்கணும்டா லவ்வருக்கு எடுத்தா அவன் பிள்ளைக்கு எடுத்து கொடுப்போம் அடுத்த வருஷம் மாப்பிள்ளை தோழனுக்கு ஒரு உடுப்பு சரம்டா இது நம்ம ஆளுக்கு எடுக்கலாம் ஆளுக்கு
ஆள் மாதிரி இருக்காய். போட்டுக்கணும் போடு. நல்லா இருக்கு சனங்குட நீஜாவா நல்லா இருக்கு போட்டு பாருங்க. சும்மா போடு. அது ஜனம் நமக்கு என்ன போடு. பிள்ளைல அவளே அது பரவாயில்ல. அது போடலாம். வச்சி பாப்பா சும்மா வச்சி பாப்பா உடுப்படுங்க போட்டு பாரு அவுட் படுக்குறேன். அங்க இது ரெஸ்ட் ரூம் போடுவா. ரெஸ்ட் ரூம் இல்லடா பாய் மார்க் அடி தர பாரு. ரயல் ரூம். ரெஸ்ட் ரூம் டா வேற. சரி இப்போ என்ன ஸ்பெஷலா வந்திருக்கீங்க உங்கள்ட்ட புது உடுப்புகள் இறங்கிருக்கீங்க. நல்ல சோட்டி நைட்டி என்ன சோட்டி நைட்ல நீங்க இதான் அதுதான் மடிக்கிறான். அது இப்போ 4 நாளா நித்திர நான் வேலையிறான் இருக்கிற கடுப்புக்கு என்ன தளர்கிறான் கொண்டு இல்லை பஞ்சு பயணம் துணிதான். சரி அப்போ என்ன ப்ரோ வியாபாரங்கள் கலெக்ஷன் இப்போ உங்களை இந்த இதுக்குள்ளே வந்து நல்ல வியாபாரம் யாரும் உங்களுக்கு அமோகமா போகுது. வச்சுட்டு நீங்கள் பேச வேண்டாம். அப்படிதான் வெளியில பேசுவாங்க அப்படிதான் வெளியில பேசிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ப்ரீ ப்ரொமோஷன் ஒன்று பண்ணி தருவோம். என்ன மாதிரி எங்களுக்கு அண்ணா இதே மாதிரி பிஞ்ச ஜம்பர் இருக்கா? பிஞ்ச ஜம்பர் வேணும். இதே மாதிரி வேணும். என்ன இதே மாதிரி பிஞ்ச ஜம்பர் அங்க எடுக்கலாமா? எடுக்கலாம் எடுக்கலாம் அப்ப எனக்கு ஒரு கனவான டவுட் இவரே என் பொம்பளை ரிஜெக்ஷன் பண்ணி விட்டீங்க. பொம்பளை ரிஜெக்ஷன் பண்ணி விட்டீங்க. நல்ல கவரக்கூடிய மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க. அண்ணா இப்போ இவன் ஒரு பெண் பிள்ளையா நினைச்சு கொள்ளுங்க. அது உங்கள்கிட்ட லவ்வர் நினைச்சு கொள்ளுங்க. வந்து உடுப்பு கேட்குறா எந்த உடுப்பு பெஸ்ட்டாக காட்டுவேன். எந்த டிசைனை காட்டுங்க முடல சொல்லுங்க. இந்த லவ்வரை கொடுக்க புரியும் இருக்கிறதுல பெஸ்ட்டான மாடலாக கொடுக்கும். இப்படி எல்லாம் பழைய மாடல் தரக்கூடாது. இந்த சல்வார்லாம் இல்ல இப்படி புது மாடலா இருக்கு. புதுசா புதுசா போட்டா படியெல்லாம் திரும்பி பார்க்கணும். படியே திரும்பி பார்க்கணும். ஆம்பளை மதிக்க கூட சரியா என்ன எப்படி போகுது வேலை உங்களோட வேலை? நெருப்பா போகுது நெருப்பா போகுது சாடிக்கிறாங்க. நான் கதை பண்ணோம் இன்னும் அதுல இன்னும் கடுப்பு என்ன கடுப்பு பண்றீமா? இப்ப இந்த உடுப்பு மடிச்சு வைக்காங்கல்ல இன்னும் கொஞ்சம் வந்து இப்படி பிரிச்சு காட்டணும்னு. சரி எங்கடாவது பட்டா யோசிப்பாங்க. இப்ப மடிச்சு வைக்க உள்ளோட வியாபாரத்தை பண்ண உள்ள உள்ள நீ அந்த இப்ப மடிச்சு வைக்க சவங்கள் வந்து பிரிச்சு அங்கே வைக்கணும் பஞ்சலாம். சரியா வாங்க வா என்னோட போகணும் அண்ணம்மா நான் பஞ்சாயத்து எடுத்து போங்க பண்ணுவோம். வாங்க அண்ணா 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 இங்க வாண்ணா புது கலெக்ஷன் இருக்கு அண்ணா. அண்ணா இது நேற்று தான் வந்தேன் டெல்லியில இருந்து. இங்க வாங்க நாங்க வந்தோம் மும்பைல இருந்து வந்தவங்க இருக்கு. கல்கத்தா ஆஸ்திரேலியாவும் இருக்கு. இதா அதான் இதா ரைட். ஒடியா 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 வியாபாரம் பண்ணுங்க சொல்லு. ஒரு உடுப்பு பிரி சொல்ற உடுப்பு போட்டு என்னடா சொல்றது? வந்து எந்த இடத்துல இருந்து வந்தது? எந்த நாட்டுல? இது இந்தியால தான். இந்தியால இருந்து வந்து நேற்று தான் பேக் பிரிச்சது புது மாடல். இது முந்தின நாள் வந்து போனீங்களா? சரி இதை பாருங்க. இது என்ன தெரியல என்ன மெட்டீரியல் எல்லாம் சொல்லுவாங்க. அவனை கடமை எடுத்து போய் மடிச்சு வைக்கணும். டீம்ல எந்த எல்லாரும் கீழே வலிக்கிறாங்க. சீச்சி எலி ஓடுற மாதிரி ஓடுறாங்க. அவர் தவறாங்க ஆகுது. உடுப்பு இப்படி அள்ளி போட்டா உடுப்பை இப்படி அள்ளி போட்ட பிறகு எங்கடா யாரும் பண்றது எங்கடா ரவுண்டு உள்ளாவே அப்படியா அப்படியா காட்டும் நெருவு பிறகு ஆகல கையில. சரி நம்ம வந்து சரி சந்திப்போம். நல்லா வேலைங்க. சரி வரட்டும் பாய். என்ன உடுப்பு எடுக்கண்டா வாங்கலாம். என்ன நேற்று தான் வந்து உடுப்பு எடுத்து போனேன். லூஸ் உடுப்பு கொண்டு வைங்க உடுப்பு. அவ்வளோதான் நான் கடையில் வேலை செய்யல. இப்போதைய மாடல் பூ போட்ட சட்டம் பூ போட்டது வந்து இந்த இருக்கு. இதெல்லாம் பூ போட்டது தான். இதுவும் பூ போட்டது தான். இது வந்து 2 மெட்டீரியல். மேல ஒரு மெட்டீரியல் கீழே ஒரு மெட்டீரியல். சரியா வெயிலுக்கு ஏற்றதா இருக்கும். பனி சீசனுக்கு ஏற்றதா இருக்கு. சரியா இது வந்துட்டு புள்ளி அண்ணா முன்னுக்கு பஸ் அட்டகளுங்க புள்ளி அடிச்சுட்டு இந்த உடுப்பு இருக்கு. இன்னும் பொம்பளை வேலையே இல்லடா. தம்பிக்காடா தம்பி எப்படி போவோம். அதுல ஜீன்ஸ் இருக்குண்ணா. ஜீன்ஸ் சரியா டைட் ஆக்கலாம். ஒருத்தர் பார்க்கல கலெக்ஷனை தாங்க தாங்க
இருக்கிற காசு இந்த பிறந்தநாள் பாட்டிகள் காசு எல்லாம் கொடுப்போம் கொடுப்போம் பிறந்தநாள் அன்பையும் கொடுப்போம் வாழ்க்கை பூரா அன்பு மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் சொல்லுங்க புக் பண்ணுங்க இப்போ எங்கள் வீடியோவில் நீங்கள் சொல்லுங்க பிறந்தநாள் பாட்டி எப்போ எங்களுக்கு உங்களுக்காக எங்களோட வருங்கால பாட்டி வருங்கால பாட்டி வருங்கால பாட்டியாங்க அது வருங்காலமா மாத்துவோமே அக்கா அக்கா இல்லையே பிள்ளை கடைக்குள்ள என்னண்டா பொருளாதார தட்டுப்பாடுனால எங்களுக்கு இந்த பாட்டி கொடுக்குற அந்த பட்ஜெட் கொஞ்சம் காணாம இருக்கு அப்படி பிரச்சனை இருக்கு பரவாயில்ல நாங்கள் ஒரு 4 உடுப்படுத்து கட்டாயம் ஒரு லோன் போட்டு உங்களுக்காக ஒரு பாட்டி அரேஞ்ச் பண்ணணும் லோன் போட்டு இந்த பசாருக்குள்ளே அதிகம் விலை போறது வந்து இவர கடையில தான் என்று சொல்றாங்க அப்படிதான் சொல்றாங்க உண்மையா அதெல்லாம் அப்படி இல்லை, அது முரண்பாடா சரி நாங்கள் இப்போ அப்படின்னு சொன்னா நாங்க பாப்பா சொல்ற மத்த கதையே சரி கலெக்ஷனை தாங்கடாப்பா போயிட்டு ஓகே வரோம் நான் பார்த்து அங்கே அங்கே போயிட்டு வரேன் அன்பளிப்பா என்ன ஒன்றும் இல்லை புஷ்பானம் தூக்கி தரானா நீ எல்லாம் மனுஷன் உருப்படி அப்படி வச்சுக்கோ ஓகே நம்ம அங்க சந்தை பக்கம் போய் பார்ப்போம் உடுப்படுக்குன்னா வெளியிலடா மாக்கிற மரக்கறி உண்டடுமே எந்த மரக்கறி மரக்கறி உங்களுக்கு மரக்கறி குலசாதம் வைக்கிறதுக்கு கொண்டு பரவாயில்ல இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ரௌடா இருந்திருக்க நினைக்கிறேன் மரக்கறி விலை குறைஞ்சிட்டுதா ஓடியா போன வாட்டி வரும்போது 400-600 சொன்ன நீங்க கடவுளி இன்னும் பொண்டு விட வைக்கிறேன் சொல்லிட்டோம் மலிவு விற்பனையில் பயத்தங்காய் கிலோ 100 வெண்டிக்காய் கிலோ 100 கத்திரிக்காய் மத்திய என்ன இப்ப சித்திரைக்காய் விலை குறைச்சிக்கான வேலை இது 400 இது 300 அவ பெருசுக்கு எப்பவுமே வந்து கிலோ கூட தான் பாருங்க இது பெருசு வந்து 400 கிலோ இது சின்னன் வந்து கிலோ 300 அவன் அடுத்து வாங்கிட்டு போகணும் இது ஒன்று இதை எடுத்தா கூட இதான் நல்லா இருக்கு இதான் நல்லா எப்போ சின்ன நல்லா இருக்கும் சின்ன நல்லா இருக்கேடா பெருசா நல்லா இருக்கும் வணக்கம் நல்ல சுகம் எந்த ஊர் நீங்க சந்திக்கிறேன் ஒரு அக்காவுக்கு கடை எல்லாம் பார்த்தேன் எப்படி போகுது இருந்து வந்த கல்யாண வீடியோ எல்லாம் எல்லாம் பாத்தீங்களா எப்படி போகுது சித்திரை கார் எடுத்தது எல்லாம் பார்த்துதான் இருக்கீங்க எப்ப வீடியோ அப்ப இருந்து பார்த்தேன் என்ன குடும்பத்துல அனுசன் அப்புறம் வந்து கிருஷ்ணா எல்லாரும் பாக்குறீங்க அனு எல்லாரையும் அப்புறம் அவர் எஸ்எஸ் பிளாக் நீங்களும் வெளிநாட்டுல இருந்தீங்களா இப்ப என்ன இப்ப குடும்பத்தோட மரக்கறி நானும் பண்றேன் அப்ப பாப்பீங்க இவனையில என் குடும்பம் எல்லாம் மரக்கறி கொண்டு வந்திருக்கான்னு பாக்கல நீங்க கரெக்டா எடுத்த 2200 அதே மாதிரி அவன்டே கொஞ்சம் மீன் எடுத்து போனாடி விட்டு பார்க்க கொண்டு வந்து அங்க ஹெல்பிங் வீடியோ பண்றீங்க ரைட் அக்கரப்பத்துக்கு அங்க காஞ்சி விட்டிச்சார் அங்கே பக்கம் போனாங்க எடுக்க போனேன் கிளப்புற 2000 கட்டு எடுத்து போய் எடுத்துட்டு வந்து அதுக்கு ஆத்து கட்டு பிள்ளையார் அடியில கார் எடுத்து போனேன் நன்றி டெய்லி பாக்குற வீடியோ நன்றி ஹலோ நம்ம 2 பேர் 3 தான் நமக்கு வேற ஒண்டி ஃபுல்லா வாங்குறது இங்க வந்து அவரு பார்க்க முடியாத டைம் லீவ்ல வந்து நீங்களோ இல்ல நான் லீவ் நான் 25 வருஷம் அண்ணாரு தாப்பா இருக்காரு வழியில எல்லாத்தையும் பார்த்தாருங்க தாக்கம் எடுக்க போது நீங்க ஏற்றி வந்தேன் ஜாதகம் சொல்ற மாதிரி சொல்றாரு வீட்டுல வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறீங்க அப்புறம் தெரியுது ஒரு அண்ணன் வந்து டெக்கரேஷன் செஞ்சவர் கல்யாணத்து வெட்டிங் கேரளா ஸ்டேட் அப்ப அந்த அம்மாவும் வீடியோ பார்க்குற மாதிரி அவனுக்கு ஜாதகம் சொல்லுவேன் கருவாட்டு கடையில் ஒரு அம்மா எடுத்து போட்டு கேள்வி மாதம் தான் கொடுப்பன கொடுக்கு ரைட் அது அப்படி நோட் பண்ண எல்லாரும் நன்றி உண்மையிலே பார்க்காத நாளில் அதை பார்த்ததான் கொஞ்சம் தூக்கம் கிருஷ்ணா அனுசனுக்கு இப்போ வரதே இல்லை அனுசன் உங்க 3 பேரும் தான் வேற ஒன்றும் பார்க்க ஓகே உண்மையிலே வந்து அப்படி வந்தேன் நான் உங்களை விட்டு அடியாங்க தெரியும் குடும்பத்தோட வந்தா கொஞ்சம் லேட்டா வந்துட்டா நம்மளோட பொதுச்சேவை
ரோட் ஆயிடுறாம ரைட். என்ன முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல என்னன்னு சொன்னா அனுசனை பத்தி அண்ணா வந்து இப்ப சொல்லியிருப்பாரு. ஆமா, எங்களையும் வந்து நிறைய பேர் கேட்டு கொண்டிருந்தவங்க என்னன்னு சொல்லி. உண்மையாக வந்து அவங்க நேரத்தோட நீங்கள் கிருஷ்ணாவோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து அவனை பற்றி நியூஸ் ஒன்று நாங்கள் இன்னொன்று அப்டேட் பண்ணுவோம். அதை தாண்டி இங்கே ஒரு செக்கப் ஒன்று சொல்லி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த செக்கப் முடிஞ்சு அது முடிய வந்து இப்போ கொழும்பு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு அது முடியாமல் இந்த விஷயத்தை எனக்கு வெளியில் சொல்லக்கூடாது. நாங்களும் ஒரு அப்டேட் தரல. ஆனால் இப்போ வந்து ஓகே தான் இருக்கிறேன். ஆனால் வந்து இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ண எல்லாமே ஓகேன்னு சொன்னால் ஒரு 50% ஓகே 50% ஓகே இல்லைன்ற மாதிரி கொழும்பு வந்தால் தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியும். அது முடிய நாங்கள் வந்து எல்லா அப்டேட் மூலம் சொல்லுவோம். மறுபடி எல்லாமே சேஃப் தான். ஓகே, நாங்களும் கடவுளை பண்ணி கொடுப்போம். நல்ல நடக்கணும் சொல்லி. ஓகே, இப்போ நம்ம மக்கள் மீன் பண்றானில் மீன் வேண்டலாம். மீனை பார்க்கலடா. அரைக்கல மீனே இல்லாம மீன் வியாபாரம் செய்யணும்னு அண்ணன் கடையில் சேர்த்து விடுறோம். அண்ணன் தெரியும். அண்ணன் கூறு அரைக்கல அண்ணா அண்ணா ஊறி கேடுங்க. அண்ணா எப்படி நான் மீன் வியாபாரம் செய்றீங்க? ஊறி கேடு கூறணுங்க கொஞ்ச நேரம் சைத்தால வாரேன். அரைக்கிலோ 400 கீழே சமம் பணக்கிழமை கிடக்காது. வரணுமா சமூகத்தை பார்க்கணும். இது கீழே அந்த மாதிரி தான் கிடக்கா. அரைக்கிலோ 400 எல்லாம் பச்சையா இருக்கிற வானவில பார்க்கணும் கீழே பார்க்கணும். அப்படித்தான் கிடக்கு சாமம். அதே 400 அதே கிலோ 400 மக்களுக்கு அழிவு எங்களுக்கு பொழிவு வாங்க. பார்ப்போம். மீன் வண்டியோட காரணம் இங்கே வந்து வாங்கினேன். அவர் கூடுற ஸ்டைல் வந்து வேறையா இருக்கு. ஓகே, அப்படி வந்து முடிச்சிருவாரு. சம்பந்தம் ரைட். அண்ணாட கதைக்கு தான் காசு உண்மையில பினிஷிங்லாம் சொல்லியே முடிச்சிருவாரு அண்ணா. எங்களுக்கு பிடிக்கல. ஐயா வழிய விடுக்கிறான். நம்மள கூட பிடிக்கிறாங்கன்ற கண்டறி. அதான் கண்டறி. அதுதானே உண்மை. கண்டறிய கூட என்ன டே உண்மையா அப்படிதான் கண்டறியா கொடுத்து வரான். அண்ணா என்ன தர்மம் போடுங்க. அண்ணா என்ன தர்மம் போடுங்க. தெரியுது இல்ல விளைய கேட்டதும் கண் தெரியாம போயிட்டாடா. நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. அண்ணா அந்த கொளுத்து நான் வீடு வளவெல்லாம் பத்திர மாதிரி பட்டாச்சிருக்கானா எந்த ஆர்வத்தோட அதையா இது மேல வெடிக்கிற ஒரு எத்தனை மீட்டர் அது கொளுத்துனா பக்கத்து விட்டு தான் பயிர் தான்டா யூனிவர் கம்பெனி மேல இதை அடிச்சு அதான் பார்த்தேன். வெடிக்கிறேன் யூனிவர் நம்மளுக்கு இப்படியான வடியா சரி மேல வெடிக்கிற மாதிரி இருந்தா சத்தம் கேட்க. எத்தனை வடியம் இருக்கு? புஷ்பானம் 8 கலக்கடல் அடிக்குமா? எவ்வளோ இது? ஒரே 2900 3000 ரூபா. நானே படம் போட்டி புஷ்பானம் இருக்கானா? புஷ்பானம். புஷ்பானமா? அதே இப்ப சித்திரை என்ன ஏன் படி கொடுத்துறாங்க சொல்லுவோம். ஏன் படி கொடுத்துறோம்? அப்ப எங்களுக்கு வியாபாரம் போகும் என்னன்னா அது பரிசம் பிறந்தாண்டு படி கொடுத்து காட்டுறேன். ஆக்களை காட்டு பரிசம் பிறந்திருக்கேன். அது அண்ணாட்ட கட்ட அண்ணா சொல்ற காரணம் வேணும்னா வெடி கொடுத்தா எங்களுக்கு வியாபாரம் போகும். நீ அவட்ட கூட வட்ட கட்ட கொளுத்துறா கட்ட பட்டி பணம் போயா பறக்குன்றது தான். என்ன பட்டி பணம் போயா பறக்கும் கொஞ்சதாலே. உண்மையிலே வந்து இந்த வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருந்தா என்ன இதான் பிரச்சனை. இப்ப நீங்க பார்க்க வாங்கி கொடுங்க. இது மருமனுக்கு வாங்கி கொடுங்க. பறக்குள்ள சொல்லி தான் பறக்குள்ள படி வாங்க வந்துடா வீட்டு அதுக்காக படி வாங்கிட்டு போறேன். காதுக்குள்ள படி விடுவாமா ரயில்வே படுக்கக்குள்ள. இல்லை உண்மையாக வந்து நம்மளே சம்மந்தம் இல்லை ஏன் கொடுத்து தெரியுமா? அந்த டைம் வந்து உடுப்பு எடுக்கிறதில்ல என்ன வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டால் நம்ம அந்த உடுப்பெல்லாம் ஒன்றும் இல்லை வடி வாங்கிட்டோம். அதான் இப்போ அந்த காலம் மாறுது. இப்போ இப்போத்த பிள்ளைல போன கொடுத்தாச்சு கையில் வேற ஒன்றும் தேவையில்லை. அதிலே படி கொடுத்துங்க டியூனை போட்டு படி கொடுத்துங்க. அதிலே இப்போ போன் தான் தேவை. இல்லாட்டி இன்னொரு முறை தெரியுமா? நீ என்ன மறுபடியும் இப்போ என்ன இல்லை இன்னொரு முறை பழைய காலத்து முறை ஒன்று கேணுமா? நம்ம பெருந்தலை மட்டும் எடுத்து தார் ரோட்ல அடிக்கிறேன். அடிச்சா வடிச்சது படம் படம் வடி உங்களோட மருமகனுக்கு இதை கொடுக்க அதை கொண்டு வர்றேன். அதாவது வெப்பன்ஸ் ஆண்டா நீ கொடுக்குற கையில் இது முடிஞ்சா அதை எடுத்து அடியான்று கணக்கு.
அது நல்லபடியா இல்லாட்டி தகரத்தில் அடிக்கிறது ஆக்கிற விட்டு தகரத்தில் அடிக்கிறாரு. உண்மையாக வந்து இந்த வெடி கொளுத்துறதால அந்த வலி மாசடைதுன்னு அந்த புகையால் அது வந்து நம்மளை சுவாசிக்கிறது கொஞ்சம் நிறைய பிரச்சனை. அது வந்து ஓசோனில் வந்து ஓட்ட விழுதான். அந்த பிரச்சனை வந்து தடை பண்ணவங்க இப்போ கொளுத்தலாம். ஆனால் அவ்வளோ இதாக வந்து கொளுத்தலாம். இப்போ இவர் வந்து அந்த சத்தம் இல்லாதபடியாக வாங்கி சத்தம் இது பிசிட் கேட்டு போகும். சும்மா பிசிலோட போகும். போட்டுக்காரங்க எப்படி போக மாட்டேன் எப்படி வணக்கம் நான் தேவா எங்கிற தம்பி எப்படி இப்போ வெடி கொளுத்த ஃப்ரெண்ட் சொல்ல வரா ஒன்று சத்தம் கேட்கும். டொக்குடா சரி. மற்ற இது வந்து கம்பி மத்தாப்பு நான் வெளியில வந்து இப்போ வந்து மருமகளை எப்படி கத்துனா கொளுத்தி காட்டுவோம். ஷாம்பிள் கொண்டு கொளுத்தி காட்டுவோம். கொண்டு கொடுத்துவாங்க கொளுத்தி கொடுத்து நெருப்படி நெருப்படி தர மாட்டாங்களா பயத்துல இதுல கொளுத்தி விட்டுறாங்க. ஒரு இது பிடித்து ஒரு இது பாட மாட்டா சரி முழு படம் பாட்டு படிச்சிருவோரா ஒன்றை கொளுத்தி இதுல ஒன்றை போட்டு விடு. இதால போகல கொளுத்தி ஒன்று போட்டு விடு போகணும். மொத்தம் வாங்கி விட கொளுத்தி பண்ண போனா சரி கடை கடையோட அப்படி இது நீங்க யாருக்கு மகன் இனி தான் பார்க்கணும், மகன்களை தான் பார்க்கணும். அவரே சொல்றாரு பிள்ளை தான் பார்க்க வர்றாடாப்பா. அதுதானே பூ போட்ட சட்டை கேட்டேன். பூ போட்ட சட்டை வேணா கொஞ்சம் மணி கொண்டு கொடுத்துருக்கலாம். சரி இப்போ நீங்க சொல்லுங்க அந்த வெடி கொடுத்துறதுக்கான காரணம் என்ன? இது நம்ம புதுசா ஏதாவது சொல்லணும். என்னதுக்காக கண்டுபிடிச்சான் எதுவுமே சொல்றானே இல்லை, நம்ம அதுக்கு கொளுத்த வேண்டியதுதான். ஏதோ சொல்றாங்கன்னா அவங்க கொடுத்துரு மாதிரி வண்டியில் இப்போ வாங்கி தாண்டி காசை கூடண்டா. காசு இருந்தா கொடுக்கலாம் தானே, காசு இருந்தா கொடுக்கலாம் தானே. அதானே பிரச்சனை. இப்போ இந்த பேங்க் ஆஃபீஸர் வராரு. அண்ணன் சாம்பிள் கொடுத்து இதில் ஓட்டுறா சொல்றான். மொத்தமாக வாங்கி போட்டு இதில் கொளுத்தி போட்டு போக வேண்டியது வாங்கிதான் மருமக்கள் வாங்கிக்கன்னா அப்படிதான் சொல்றான். எல்லா நாளும் கார்த்திகை வாடலா வாடலா பாக்குறீங்களா? சந்தோஷம். வீடியோ வாங்குறான்டா பாக்குறேன். கூடவே திரியிறானியோ ஒரு கூழ் தண்ணியை கண்ணில் காட்டுறானே இல்லைடா. கேஜேக்குள்ள போடு வர்றோம் மதிய சாப்பாட்டுக்கு. அம்மா தாயே என்ன இருந்தா போடுங்கம்மா. எங்களுக்கு அந்த இது முட்டை இல்ல கேக் வேணும் தருவீங்களா? எப்ப வேணும்? எங்களுக்கு ஈவினிங் வேணும். அப்படி சொன்னா இருப்பாங்கடா. இப்போ அந்த இதுல கொஞ்சம் எதுல எதுல மாவுகள் கூட போக விடக்கூடாது. மற்ற நோங்கள் எல்லாம் அப்ப இருக்கிறது. நீ அடிச்சு எடுத்துக்கோ. என்ன வேணும்? எங்களுக்கு பட்டை கேக் வேணும். தம்பி ஒரு வட்டையாளன் பாலை பட்டை கேக் வேணும். மற்றது பட்டை கேக்கடா. ஓ பட்டை கேக் அந்த பட்டை கேக் கட்டமா இருக்கிறது எங்களுக்கு பட்டை கேக் வேணும். பட்டர் கேக் வேணும். அப்படி கேளு. மரக்கறி கேக்கா பட்டர் கேக்கா? அவங்களுக்கு கரெக்ட் லேஞ்சு விடு. மரக்கறி மரக்கறி கிடையாது உனக்கு. மரக்கறி கேட்கணும் வச்சு கேட்கணும். பிரீமியம் மண்டா என்னது? கேட்டோம் வந்து பிரீமியம் மண்டா என்னக்கா அது? பிரீமியம் மண்டா ஓட்டி அது என்ன விளக்கம் அது சொல்லுங்களேன். நீங்க என்ன போட்டுருக்கீங்க? இல்ல கேக் கப் கேக் பிரீமியம் மண்டா போட்டுருக்கீங்க. அது என்ன விளக்கம் அது சொன்னாதான் தெரியும். சரி சரி இல்ல வந்து என்ன இல்ல நாங்க அதுக்கா வரல. நாங்க பெருசா பெருசா இருக்கு. நாங்க பெருசா பெருசாடா. இவன் நான் கொடுத்த மைக் தலைய அம்மா தாயே. என்ன முடிஞ்சுடே? ஒரு துண்டு கேக்கையும் தந்து போட்டு கொஞ்சம் தண்ணியும் தந்து போட்டு வந்த வேலை முடிஞ்சுட்டு காட்ட மனசாட்சி. மனசாட்சி இல்லையா வீடியோக்காக அதாண்டி நிறைய கிளியர் பண்ணி தானே. எனக்கு அப்படி தெரியல. வீடியோல காட்டலன்றது அதை அவனு உருட்டுறா. நம்ம தானே வேணும் என்ன செய்யறேன் நீ. அங்க ஒரு வாரம் சைட்ல வதாயத்துல என்ன விளக்கம் அண்ணே இல்ல கொடு. சரி சரி. ஓ அதெல்லாம் இருட்டா தெரிஞ்சேன்டா. தோலை முடிச்சுதான் வந்தேன். வாரண்ணா மார்க்கெட்டுக்குள்ள கொஞ்சம் சாமான் உண்டு. சாப்பாடெல்லாம் கூட கடையில தரமாவா? சரி. உண்மையா வந்து உடுப்பு எடுக்கல வந்ததுக்கு ஒண்ணுமே செய்யல. இனிதான் போய் உடுப்பம் எடுக்க போறோம். அதோட முடிச்சு கொள்ளும். முடிப்போன என்ன அண்ணன் மீன் கடையில வந்து பேசி நான் வந்து பாத்துருவீங்க. நீ போய் வியாபாரம் பண்ண அவரோட அது அவங்க போனாலும் அது சொல்ற விட எங்க போனாது
அப்ப அவர் கதைக்கிற அந்த ஒரு விதம் வந்து பிடிக்கும் அவரு எப்போ அதெல்லாம் வந்து போடுவாரு. ஸோ அதனாலதான் ஓகே. உண்மையில வந்து இன்னைக்கு நாங்க வந்துட்டு இந்த மார்க்கெட் சைட்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வீடியோ எடுத்துருந்தோம். அதாவது சித்திரவட பிறப்புன்னு சொன்னாலே அடிபடி பட்டு உடுப்பெல்லாம் வந்து எடுப்பாங்க. ஆனா நாங்க அதுக்குள்ள அதிகமா வந்து நாங்க நின்று கொள்ள இல்லை. என்ன டைம் போய் கொண்டிருக்கு. இனி நைட்டுக்கு ஒரு பிளான் பண்றானே உப்போயில் 2 போட்டு சாப்பிடான்னு சொல்லி ரொம்ப நாள் வந்து அந்த மீன் வேண்டி உப்போயில் நான் தான் இப்போ அந்த போய் நான் சாப்பிட மாட்டேன். வீட்டுல கொடுத்து போடு கடைச்சரிக்கு வர மாட்டேன். நீங்க என்ன சம்பவம் ஒரு நாள் போய் அந்த வீடியோ கிளிப் இருக்கு ஆட் பண்ற மாதிரி உப்பவியல் வச்சான். பச்சை தண்ணி ஒண்ணுமே அந்த கரையில ஒரு டேஸ்டில் ஒன்றும் இல்லை. ஆனா பிரச்சனை இல்லை சாப்பிட்டு மஞ்சத்தூள் போடல அதுக்காக பிரச்சனை. மஞ்சள் குறைச்சி போடுது. மஞ்சத்துல மறந்து வைத்தான். மறந்து போன. அதை தாண்டி வந்துட்டு அந்த உரை அலிசர் பாட்டி நாடு சொல்லி கொச்சிக்காவில் 2 கொச்சிக்கா போட்டான். புளியில 4 வெங்காயம் காட்டுறோம் உங்களுக்கு எப்படி செய்யணும் காட்டுறோம். நானே செய்யறேன். அப்ப எந்த தலைமையில நான் செய்யறேன் அது. ஓகே. இப்போ இன்னைக்கு நாங்க காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி ஜஸ்ட் ஒரு பண்ணுக்காக வேண்டிதான். ஓகே. அப்படி இந்த வீடியோல ஏதாச்சும் நாங்க தப்பா பேசி மேக் பண்ணியிருந்தா அதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுறோம். ஆனா வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். ஓகே, பாய்.